பிறகு ஜீவிதம் எடுக்கும் கிரமத்தை கவனிப்போமாகில், மரணத்திற்கு பிறகு இந்த ஜீவன் சூக்ஷ்ம தேகத்துடன் எல்லாவற்றையும் ஸ்மரிக்கின்றது. ஆனால் சற்று முன்பு ஸ்தூல சரீரத்துடன் நடத்திய வாழ்வு முற்றும் அதன் கவனத்திற்கு வருவதில்லை. மேலும் இந்த சூக்ஷ்ம ஸ்திதியில் இதற்கு முன் அனுபவித்தவைகள், அனுபவிக்கப்படாதவைகள் எல்லாம் ஞாபகமின்றி ஸ்மரிக்கப்படும். எல்லையில்லா கற்பனைகளை செய்து கொள்ள சக்தி வாய்ந்திருப்பதால் ஜகத், காலம், தேசம், சம்சாரம், பந்துக்கள் எல்லாவற்றையும் கற்பித்துக் கொள்ளுகிறது. இதற்கெல்லாம் காரணம் முன் செய்த செயல்களே. ஆனால் இவைகள் ஜீவனுடைய நினைவுக்கு மாத்திரம் வருவதில்லை. ஏனெனில் அனுபவங்கள் தேகத்துடன் கூடி உண்டாயின. ஆகையால் அத்துடன் ஒழிந்தும் விடுகின்றன. ஆயினும் மறுபிறப்புக்கு வேண்டிய சங்கல்பங்களை அது செய்து கொள்ளுகிறது. இந்த ஸ்திதியில் அனுபவிக்காதது கூட அனுபவித்தது போல் தோன்றும். சொப்பனத்தில் அயல் மனிதனை தன் தகப்பனாக காணுவது போல். ஜீவனுக்கு சங்கல்பமே முக்கியமான செயல். திரும்பி திரும்பி தேகத்தை எடுத்துக்கொள்ளுவதும் இதனாலேதான். பிராமணனுடைய சங்கல்பத்தால் என் பர்த்தா ஏற்பட்டதாக இருந்தால், பிராமணன் யாருடைய சங்கல்பத்தால் ஜனனமானான்? பிராமண உற்பத்திக்கு பிரம்மத்தில் ஏற்பட்ட ஆதிஸ்மிருதிதான் காரணம். ஆதிஸ்மிருதிக்கு யாதொரு காரணமும் கிடையாது. காரண காரிய பாவம் பிரம்மத்தில் ஒவ்வாது. அதில் எது எப்பொழுது தோன்றியதென்று சொல்ல முடியாது. உங்கள் உபதேசத்தால் என் அஞ்ஞானம் வெகுவாய் நீங்கியது. ஆயினும் ஒரு மனக்குறை, அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதாவது, அந்த பிராமணன் வசித்த இடத்தை உங்களுடன் நான் பார்க்க விரும்புகிறேன்.